கார்த்தி சாமுண்டீஸ்வரிய பார்க்கறக்காக அந்த ரூமுக்கு போறாங்க. அந்த பக்கமா மாயா ரேவதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரேவதி, உங்க வீட்டு டிரைவர் உங்க அம்மா கிட்ட என்ன பத்தி தப்பு தப்பா பேசுறதுக்காக போயிருக்காரு. நீ வேணாலும் நீயே உன் காதால கேளு அப்படின்னு சொல்றாங்க. ரேவதியும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜன்னல் பக்கமா நின்னு கேக்குறாங்க. கார்த்தி சாமுண்டீஸ்வரி கிட்ட, மேடம் அந்த மகேஷ் நல்லவன் கிடையாதுங்கிறாங்க. ஏப்பா அவன்கிட்ட ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா? தண்ணி, சிகரெட், பீடி இந்த மாதிரி ஏதாவது குடிக்கிறானான்னு கேக்குறாங்க. அதையும் தாண்டி மகேஷ் மாயாவுக்கு ஒரு தப்பான உறவு இருக்குங்கிறாங்க. இதை கேட்டதும் ரேவதிக்கு தூக்கி வாரி போடுது. ஆமா, மாயாக்கா சொன்ன மாதிரியே இந்த டிரைவர் எதுக்காக அம்மா கிட்ட இப்படி தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு இன்னும் காது கொடுத்து கேக்குறாங்க. ராஜா, மத்தவங்க சொல்றத கேட்டுதான் நீ இப்படி சொல்லிட்டு இருக்கியா? என்கிட்ட கூட சில பேர் அப்படித்தான் சொன்னாங்க. மத்தவங்க சொல்றதையெல்லாம் நம்ம கேட்க கூடாது. ஊருக்குள்ள 1000 பேர் 1000 விதமா சொல்லத்தான் செய்வாங்க. கணவனை இழந்த ஒரு அண்ணியும் கொழுந்தனும் ஒரே வீட்டுல தங்கியிருக்கிறதுனால பல பேரும் பல வாக்குல இப்படித்தான் பேசுவாங்க. அதுக்காக நாமளும் அவங்கள தப்பா பேசக்கூடாதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. மேடம், நான் இது ஆதாரத்தோட நிரூபிப்பேங்கிறாங்க. அப்படியா? இல்ல ராஜா, இதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நீ இதை பத்தி எதுவும் பேசி கொச்சப்படுத்த வேண்டாம். இந்த விஷயத்தை இதோட விட்டு நீ கிளம்புங்கிறாங்க. கார்த்தி இதுக்கப்புறமும் எதுவும் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னாலும் நம்ப போறதில்லைன்னு நினைச்சிட்டு சோகமா வெளியில திரும்பி வராங்க. அந்த பக்கமா நின்றுட்டு இருந்த ரேவதி யோசிக்கிறாங்க, இந்த டிரைவருக்கு எவ்வளவு ஒரு மோசமான புத்தி. மாயாக்காவையும் மகேஷையும் இப்படி தப்பு தப்பா அம்மா கிட்ட போட்டு கொடுக்குறாங்களே. அம்மா மட்டும் நம்பி இருந்தாங்கன்னா என்னோட வாழ்க்கை என்ன ஆகிறது? மகேஷ் மாயா 2 பேரும் எவ்வளவு நல்லவங்க. அவங்கள பத்தி இப்படி தப்பா நினைக்கலாமா? திடீர் திருப்பங்களோட சாமுண்டீஸ்வரி மகேஷை ஓரம் கட்டிட்டு கார்த்தியை தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்கறாங்க. கார்த்தியும் ரேவதியோட வாழ்க்கையை காப்பாத்திற்காகவும் அந்த குடும்ப கௌரவத்தை காப்பாத்திற்காகவும் சரின்னு ரேவதி கழுத்தில் தாலி கட்ட சம்மதிக்கிறாங்க கார்த்தியும் ரேவதி கழுத்துல தாலியை கட்டிடுறாங்க. ஆனா தாலியை ஏத்துக்கும் போது ரேவதி மனசுல சரியான உக்கிர கோபத்துல இருக்காங்க. எங்க அம்மா கிட்ட இல்லாதும் பொல்லாதமெல்லாம் சொல்லி எப்படியெல்லாம் நம்ப வச்சு இப்ப நீ என் கழுத்துல தாலியை கட்டிட்ட. அந்த மகேஷ் மாயா சொன்ன மாதிரியே நீ என் சொத்துக்கும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் ஆசைப்பட்டு தானே நீ இந்த மாதிரி வேலை பார்த்த. ஆனாலும் நீ வேணா என் கழுத்துல தாலியை கட்டி என் கூட சந்தோஷமா வாழலான்னு நினைச்சு பார்த்திருக்கலாம். ஆனா நான் ஒரு நாளும் உன் கூட சந்தோஷமா இருக்கவே மாட்டேன். எல்லாம் நான் உன்னை துன்புறுத்த போறேன் பாருன்னு நினைக்கிறாங்க ரேவதி. கார்த்தி மனசார நினைக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி கிட்டையும் தன்னோட தாய் மாமா ராஜா கிட்டையும் போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. கார்த்தியும் ரேவதியும் பாட்டிக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்பா முருகா, நான் நினைச்ச மாதிரியே என் பேத்திக்கும் பேரனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு இதுவே போதும்பா, சந்தோஷமா இருக்குதுன்னு நினைச்சிட்டு போறாங்க. சாமுண்டேஸ்வரி நினைக்கிறாங்க, என் பேரனை கொண்டு வந்து நிறுத்துறேன்னு சொன்னேன்ல, இப்ப என் வீட்டு டிரைவரே என் மாப்பிள்ளை ஆகிட்டேன். இனி என்ன பண்ண முடியும் உன்னால? வெளியில போங்கிற மாதிரி பாக்குறாங்க. அடிப்போடி, என் பேரனை தாண்டி உன் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டியிருக்கான். என் பேரன் தாண்டி உன் மருமக. இது முருகன் போட்ட முடிச்சு. இது யாராலும் மாத்த முடியாதுன்னு நினைச்சிட்டு போறாங்க பாட்டி. ராஜராஜன் நினைக்கிறாங்க, எப்படியோ 2 குடும்பமும் ஒன்று சேர்றதுக்கான நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சாமுண்டீஸ்வரியே முன்னால நின்று இப்ப என் பொண்ணுக்கும் என் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டான்னு சந்தோஷப்படுறாங்க. கார்த்தி மனசார நினைக்கிறாங்க, அப்பாடா, எப்படியோ தாத்தாவுக்கு நாம கொடுத்த வாக்குறுதி, இந்த ஊர்க்காரங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, இது எல்லாம் காப்பாற்றணும்னா நம்ம மாமாவை அந்த ஊருக்குள்ள கூட்டிட்டு போகணும். அந்த கோயிலுக்கு பரிகாரம் பண்ணி அந்த கோயில் கும்பாபிஷேகத்தை எடுத்து நடத்தணும்னு நினைக்கிறாங்க கார்த்தி. அத்தை தாத்தாவையும் பாட்டியும் பாக்குறதுக்கு மாமாவுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா மாமாவை கையோட கூட்டிட்டு போய் பரிகாரம் பண்ணி வச்சிடலான்னு நினைக்கிறாங்க. சந்திரா சிவனாண்டி 2 பேரும் தனிமையில பேசிக்கிறாங்க. பாத்தீங்களா, என்னதான் இருந்தாலும் எப்படி எல்லாமோ ஐடியா பண்ணி அக்கா மனசுல இடம் பிடிச்சது மட்டும் இல்லாம இப்ப ரேவதியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இனிமே அந்த வீட்டுல அவனாச்சியாத்தான் இருக்கும் போல இருக்கு. அவனை எப்படியாவது விரட்டலான்னு பார்த்தா ஒன்னும் பண்ண முடியல. உங்க மூலமாவது ஏதாவது நடக்கும்னு பார்த்தா நீங்க வச்ச ஆளுங்க அதை விட கோட்டை விட்டுட்டு இருக்கானுங்க. இவ்வளவு நாளா அந்த வீட்டுக்கு அவன் டிரைவரா மட்டும்தான் இருந்தான். இப்ப மாப்பிள்ளையாவும் ஆயிட்டான். இனிமே அவன் பேச்சு தானே மேல இருக்கு. டிரைவர் என்ன சொன்னாலும் சரி சரின்னு அக்கா கேட்டுட்டு இருந்தா. இனிமே சொல்லிக்கவே வேண்டாம். இனிமே மாப்பிள்ள சொன்னா சரிங்கிற மாதிரி தான் போவா. பார்த்தாலும் நம்ம தோத்து போய் நிக்கிறோமேன்னு சொல்றாங்க சந்திரா. மறுபடியும் சான்ஸ் கிடைக்கும், நீ ஒன்னும் கவலைப்படாத போங்கிறாங்க சோனாண்டி. சந்திரா விட்டபாடு இல்ல. சாமுண்டேஸ்வரி கிட்ட மறுபடியும் வந்து சொல்றாங்க, இங்க பார்க்கா, இந்த டிரைவர் பையன் நம்ம குடும்பத்தையே ஏமாத்திட்டான். இப்ப ரேவதியும் ஏமாத்திட்டா. ஏக்கா இவனை இப்படி கண்மூடித்தனமா நம்புறேன்னு கேக்குறாங்க சந்திரா. உனக்கு என்ன தெரியும்னு பேசிட்டு இருக்க? அன்னைக்கு சாமியார் அம்மா வந்து சொன்ன போது என்ன சொன்னாங்க தெரியுமா? இவன் தான் நம்ம வீட்டு காவல் தெய்வம்னு சொன்னாங்க. உண்மையே அதுதான். எனக்குன்னு ஆபத்து வந்த போதெல்லாம் இந்த டிரைவர் தான் என்ன வந்து காப்பாத்திருக்காரு. இப்பவும் நம்ம குடும்பம் மானம் மரியாதை கௌரவம் எல்லாமே காப்பாத்திருக்காருன்னா அவர் நம்ம குடும்பத்துக்கு தெய்வம் மாதிரிங்கிறாங்க. அக்கா, இந்த அளவுக்கு நீ மாறுவீன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆம்பளைங்க யாரா இருந்தாலும் உன்னை பார்த்து தான் பயந்து குனிஞ்சு நிப்பாங்க. ஆனா இந்த டிரைவர் பையனை கண்டு நீ தான் தலை குனிஞ்சு நிக்கிற. இதை பார்க்கும்போது எனக்கு தான் அசிங்கமா இருக்குதுங்கிறாங்க சந்திரா. அநாகரிகமா பேசாத. அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ள, ரேவதியோட புருஷன். அவருக்கு தர வேண்டிய மரியாதையும் கௌரவமும் நம்ம கொடுக்கணுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சாதாரண டிரைவருக்கு கௌரவம் மரியாதை தேவையாங்கிறாங்க சந்திரா. என் மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுக்க தெரியலன்னா நீ வீட்டை விட்டு கிளம்பலான்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் சந்திராவுக்கு தூக்கி வாரி போடுது. கூட தீய அப்படியே தலையில கொட்டின மாதிரி சந்திரா தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, அக்கா திடீர்னு வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டாலே எங்க போறதுன்னு தவிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.